நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது மியூசியம் ப்ளவுன்ற ஒரு மியூசியம். அதாவது ஆங்கிலத்தில் ப்ளூ மியூசியம். பாருங்கள், எல்லாமே ஃபுல்லாக ப்ளூவாக இருக்குது. இதை குறித்து நான் ஒரு பெரிய வீடியோ போடுறேன். நிறைய வீடியோஸ் எடுத்திருக்கேன். அதெல்லாம் மொத்தம் தொகுத்து ஒரு தனி காணொலியாக பதிவு பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களா. இந்த இடத்துல வந்து நிறைய ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம். அந்த அளவுக்கு முழுக்க எந்த பக்கம் திரும்பினாலும் முழுக்க நீர்நிலமாகவே இருக்குது. பாருங்கள், ஒரு அழகாக அப்படி அமைச்சிருக்காங்க. கிரியேட்டிவிட்டி பாருங்கள், கிரியேட்டிவிட்டி அட் பீக். குரங்கு முதற்கொண்டு நேரத்தில் இருக்குது. குரங்கு, கிளி எல்லாமே. இந்த ஒரு ரூம் பாருங்கள், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. வாங்க உள்ளே போயிட்டு பார்க்கலாம். மதுபான வகைகள், கொஞ்சம் அடல்ட் கண்டென்ட் இருக்குது. ஆனாலும் அவங்க நான் பார்த்த விஷயம், ஒரு அழகான விஷயம் என்னென்னா, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்க, இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காங்க. அதாவது அந்த காலத்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இதில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நிறைய ட்ராக் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்லாம் ஜெர்மன் மியூசிக் தான். தஸ் ப்ளவர் லிஸ்ட், தி ப்ளூ லைட், மியூசிக் ஹவுஸ், லோகன் கிரீன் அண்ட் ஷியோனன் ப்ளவன் டானோ. எல்லாம் வந்து ப்ளூ நிறத்தை பற்றி, அதாவது நேஷ்னல், இன்டர்நேஷ்னல் ஜெர்மனி ஃபுல்லாக இருக்கிற நிறைய மியூசிக் ஆல்பத்தை வந்து போட்டு, அதில் எந்த மியூசிக் ஆல்பத்தில் எந்த பாட்டில் ப்ளூ கலரை பற்றி பேசுகிறாங்களோ அந்த ட்ராக்லாம் அதில் வந்து வடிவமைச்சிருக்காங்க. அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ப்ளவ் ஆகன் E5, ப்ளூ ஐஸ், ப்ளூ பிளானட், கராட் 1981. அந்த கம்போசர் அவருடைய வருஷம், கம்போஸ் பண்ண வருஷத்தை போட்டிருக்காங்க. கேயே டூன்னு இருக்குது. ஹைட்ரஸின் வியர் ப்ளவ், டுடே வியர் ப்ளூ. அதை நான் இது பண்ண போகிறேன், ட்ரை பண்ண போகிறேன். G 2 Это, наверное, закрывают, чтобы свет не выгорало. Наверное, да. Не выгорало. Танцы! Это что, это музыкальный аппарат. Представь, раньше.